ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஷா மோகித் அஸ்வின் யூடியூப் சேனல். இன்னைக்கு எங்கள் அம்மா சிறுபருப்பு பாயசம் செய்ய போனாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: சிறுபருப்பு, முந்திரி, ஏலக்காய், வெல்லம், கவுரு தேங்காய், நெய், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ செய்முறை: சிறுபருப்பை போட்டு வறுத்துக்கலாம். இது லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். இது ஸ்மெல் வர வரைக்கும் வறுக்கணும். லைட்டாக பொன்னிறமாக வறுக்கலாம், எண்ணெய் ஊற்றாமல். இது கொஞ்சம் கலர் மாறினோடனே நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றலாம். லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டோம். இப்போது நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இதை குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம குண்டாலேயும் வேக வச்சுக்கலாம். நம்ம இப்போ குண்டா வச்சு வேக வச்சுக்கிறோம். இதை தண்ணி வச்சுட்டு நம்ம இதை வறுத்த பருப்பை நம்ம இதில் கொட்ட போகிறோம். இதில் லைட்டாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லத்தை கொஞ்சம் நம்ம வெல்லப்பாகு காசிக்கலாம். நம்ம பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. நம்ம குக்கரில் போட்டோம். பருப்பு ஒரு 2 விசிலில் நல்லா வெந்துடும். இப்போது வெல்லத்தை நம்ம வெடிக்கட்டிக்கலாம். வெடிக்கட்டினதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போது நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். இதில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி தேங்காய் வறுக்கிறதுக்கு நெய் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கும் போதே நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணி நல்லா நம்ம இது கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். எல்லாம் முந்திரி நல்லா தேங்காய் முந்திரி நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. கோல்டன் ஃப்ரை ஆனோடனே இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாயசத்தில் ஊற்றிடலாம். இதை முந்திரி திராட்சையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த நெய்யோட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிறுபருப்பு பாயசம் ரெடி. நம்ம கலக்கி பார்க்கலாம்.